சுவாமியினுடைய 8 வீரட்ட செயல்கள் பண்ண தலங்களில் பிரம்மசிர கண்டீசர் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமிக்கு திருநாமம். இதில் என்ன அப்படின்னா, பிரம்மசிர கண்டீசர்னு ஏன் இவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆதி காலத்தில் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. அதில் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி, அந்த பிரம்ம கபாலம் தான் சிவபெருமானுடைய பிச்சாடனராக அவர் இருக்கும் பொழுது கையில் பிரம்ம கபாலம் தான் கையில் ஏந்தி இருக்கார். இந்த பிரம்மனுக்கு ஏன் அந்த ஒரு தலையை கொய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு புராணத்தில் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. பிரம்மனுக்கு தினம் தினம் இந்த படைப்பு தொழிலை செய்து செய்து அலுப்பு அடைந்து போய் உலகத்திலேயே மிக அழகான ஒரு பெண்ணை படைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்பி ஞாபகப்படுத்திக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாரு, உலகத்தில் உள்ள அத்தனை பெண்கள் இருந்தும் அளவு அழகு எடுக்கிறார். எள்ளுக்கு பேர் திலம்னு பேர், தில்கா தேல்னுவாங்க ஹிந்தியில், நல்லெண்ணெய் திலகம்னு சொல்லுவாங்க. எள்ளு மாதிரி வைக்கிற பொட்டுக்கு பேர் என்னது, திலகம்னு பேர். வெற்றி திலகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எள்ளு மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு திலகம் அப்படின்னு பேர். அப்படி எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை செய்கிறாரு. அந்த பெண்ணுக்கு பேர் தான் திலம் ஒத்தவள், திலோத்தமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெண்ணுக்கு பேர் திலோத்தமைன்னு பேர், திலம் ஒத்தவள். அதில் என்ன ஆயிடுது, அவ்வளோ அழகான பெண்ணை படைத்தோடனே பிரம்மாவுக்கே அந்த பெண் மேலே ஒரு ஆசை வருகிறது. உடனே அந்த பெண் திலோத்தமை சிவபெருமானை தஞ்சம் அடைகிறார். அப்போ சிவபெருமான் அந்த காமத்தலையை கிள்ளி எறிகிறார். அதுதான் இதனுடைய வரலாறு. அதனால் அவருக்கு பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்தை அவர் தொடைத்தெறிவதற்காக அதை ஒரு குறியீடாக அந்த தலையை என்ன பண்ணுறார், சிவபெருமான் கிள்ளுகின்றார், கிள்ளி எறிகிறார். அப்பொழுது அந்த மண்டையோடு கையில் சிக்கிக்கொள்கிறது. அந்த மண்டையோடு தான் அவருக்கு சிவபெருமானுக்கு பிச்சை பாத்திரமாக பிற்காலத்தில் மாறுகிறது. அதனால் உலகத்திலேயே பிரம்மாவுக்கு சன்னதி இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலில் தான் உள்ளே இருக்குது. அங்கே சுவாமிகிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு, மனைவியோடு நான் இப்படி செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மனைவியோடு சரஸ்வதியோடு இங்கே அமர்ந்திருக்கிறார். நீங்கள் திருப்பட்டூரில் பிரம்மாவுக்கு கோயில் இருக்குன்னு மனைவியோடு இருக்காது, அங்கே பிரம்மா மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் சுவாமியை நோக்கி வணங்கின மாதிரி இருப்பாங்க. இங்கே எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். அவங்க கிழக்கு நோக்கி இருப்பாங்க, சுவாமி மேற்கு நோக்கி இருப்பார். அட்டை விரட்டு தலங்கள் பொதுவாக மேற்கு நோக்கி இருக்கும். அதில் இந்த தலம் மட்டும் காவிரியினுடைய தென்கரை தலம். இந்த தலம் நம்ம இதுவரையும் பார்த்த எல்லா கோவிலும் இப்படி நுழைஞ்சி சுவாமி இப்படி பார்த்துருக்கிற தலங்களாக பார்த்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி திரும்பி இருக்கு பாருங்கள், இது மேற்கு நோக்கிய தலம். சில தலங்கள் மட்டும்தான் அப்படி மேற்கு நோக்கிய தலம். அதில் கண்டியூர் வீரட்டம் அப்படின்னு இந்த தலத்துக்கு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏழூர் திருவிழாப்போ மிகப்பெரிய அளவில் இங்கே சாப்பாடு அன்னதானம் நடக்கும். இது அன்னதானம் உட்காந்து இது பண்ணுறது தான். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஏழூர் திருவிழா ரெஸ்ட் எடுக்கிற இடம் இதுதான். இன்னும் மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். திருவையாறில் தொடங்கிடுவாங்க, மறுநாள் தான் திருவையாறு போக முடியும். அதனால் இந்த இடம்லாம் இது போட்டுருவாங்க, பந்தல் மாதிரி போட்டுருவாங்க. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருவாங்க. திருப்பி வெய்யத்தால கிளம்புவாங்க, இங்கேருந்து திருப்பந்துருத்தி கிளம்புவாங்க, இங்கேருந்து நடந்து போகணும். இப்போ நம்ம அத்தனையுமே நடந்து வரக்கூடிய பாதை தெரியும் உங்களுக்கு. வண்டி எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு. எல்லாமே அந்த தலங்கள் எல்லாமே நடந்து வர பாதை. 2 பக்கம் வயல் இருக்கும். அங்கங்கே வயலில் பம்பு செட்டு போட்டிருப்பாங்க. அப்படியே ட்ரெஸ்ஸோடு ஒரு மூங்கு போட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டுருப்போம். 10 மீட்ரு 100 மீட்ரு போயிருப்போம், பொட்டுன்னு காஞ்சிடும். அடுத்து எங்கே பம்பு செட்டுன்னு தேடிட்டே இருப்போம். ஜாலியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்காகவே கிளம்பி வந்தது தான் சின்ன வயசில். இப்பயும் அப்படி தான், அதனால் வெளியே சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளவு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த நடக்கிற களைப்பு தெரியாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் நீங்கள் தனியாக நடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். இங்கே நூற்றுக்கணக்கான மக்களோட, அடியார் பெருமக்களோட அங்கங்கே ஒரு சத்சங்கம் நடந்துகிட்ருக்கோம். அங்கங்கே அடியார்கள் பாடிட்டு இருப்பாங்க. விதவிதமான அடியார்களை பார்க்கலாம். ஒருத்தர் கண்ணு மட்டும் தெரியும், உடம்பு முழுக்க உத்ராஷம் போட்டு வருவார். 1008 உத்ராஷம் மாலை, கண்ணு மட்டும்தான் தெரியும். மூக்குவரையும் மாலை போட்டிருப்பார். அவர் நடந்து போயிட்டுருப்பார். சன்னியாசிகள் போயிட்டுருப்பாங்க, சுவாமிமார்கள் போயிட்டுருப்பாங்க, சன்னிதானங்கள், சில சன்னிதானங்கள் வருவாங்க, பேரூர் ஆதீனம்லாம் வந்திருக்கிறாங்க. இது இப்படி நடந்து வருவாங்க. காலையில் அங்கே தொடங்கினா இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 4 மணி போல் கிளம்பி நேராக திருப்பந்துருத்தி. அங்கே போகும்போது சாயங்காலம் ஆகிடும், 6 மணி ஆகிடும். அங்கே சாயரட்சை பார்த்துட்டு அங்கேருந்து அர்த்தஜாமத்துக்கு திருநைத்தானம் போயிடுவாங்க. அங்கேருந்து அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் திருவையார் திருவையாரில் எல்லாம் ஹால்ட்டு. சில பேர் திருவையார் போக முடியாமல் தில்லைஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் வான வேடிக்கை நைட்டு நடத்துவாங்க 10 மணிக்கு மேலே. அந்த ஆற்றங்கரை மணல் இருக்குது பாருங்கள், ஆற்றுல அவங்கவுங்க துண்டம் விரிச்சிட்டு படுத்துருப்பாங்க. சரியாக 11-12 மணிக்கு வான வேடிக்கை நடக்கும். 1 மணி நேரம் நடக்கும் அந்த ஆற்றுல. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, கும்மி இருட்டாக இருக்கும். அதில் வான வேடிக்கை நடக்கும் இரவு முழுக்க.
அதுக்கப்புறம் அங்கேயே மணல்லையே படுத்து நல்லா ஆற்று மணல்லே நம்மளை ஜம்முன்னு தூங்கிட்டு காலையில் அங்கங்கே பம்பு செட்டு போடுவாங்க. இதெல்லாம் முடிச்சு குளிச்சுட்டு அங்கேருந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி திருவையாறில் மறுநாள் முடிக்கிறவங்களும் உண்டு. இந்த ஒரு நாளில் இந்த 7 தலங்கள். அதுபோல் சுவாமி வந்து உங்களே பெருங்கருணை. இந்த 7 தலங்களும் இன்றைக்கி நம்ம ஒரு நாளில், அதுவும் அரை நாளில் பார்த்து முடிச்சிட்டோம். நமக்கு இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் இருக்குது. 1 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், மன்றத்துக்கு 1:15 1:30 போகிறோம். ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிங்க. 2 மணிக்கு கிளம்பி நீங்கள் வேனில் ஓய்வு எடுத்துக்கணும். 2 மணி 2.25 மணி நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு. இறங்கி 4:15 நம்ம சீர்காழியில் முகங்கிகள் கழிட்டு நம்ம வந்து சீர்காழியில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். அதை ரெடியாக போய் சொல்லிடுறேன். தோடுடைய செவியன் அந்த பாட்டு பதிகம் முழுக்க ஓரொரு வாயினை ஞானசம்பந்தர் அங்கே பாடின அந்த பதிகத்தை பாடினோம்னா எல்லா பதிகத்தையும் பாடினதுனால ஓரொரு வாயினை அங்கே பாடிடுறோம். இந்த 2ம் அவசியமாக பாடுறோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து திருஞான சம்பந்தருடைய வரலாறை நம்ம அங்கே பேசணும். சரியா? அதனால் அதை முடிச்சுட்டு திருஞான சம்பந்தர் அவதாரத்தலம். இந்த இதில் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய 7 பேர் சப்தஸ்தானம் முடிக்கிறோம். திருஞான சம்பந்தர் அவதாரத்தலம் முக்தி தலம் வரும். வேற யாரையும் நம்ம பார்க்க முடியல. ஆனால் திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தலம் சீர்காழி பார்த்துட்டு அடுத்த தலமே முக்தி தலம் திருநல்லூர் பெருமணம். சீர்காழி கூட உங்களுக்கு சிதம்பரம் போகிறவங்க இறங்கி பார்த்துடலாம். ஆனால் நல்லூர் பெருமணம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. போன மாதம் குடும்பம் நடந்தது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ மண்டலாபிஷேகம் நிறைவாக போகிறோம். அந்த தலை போய் நமக்கு உண்மையான அம்பாள் அங்கே இருக்கார். மெயின் பேர் அம்பாள் பேர். அங்கே தான் அந்த 2 பதிகம் பாடியிருக்கார். ஒன்று கல்லூர் பெருமணம், இன்னொன்று காதலாகி கசிந்து. அந்த 2 பதிகமும் அங்கே பாடிட்டு வைத்தீஸ்வரன் கோவில்லாம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சு அங்கே நம்ம கடன் முடிச்சுட்டு ஒரே ஒரு பதிகம் கல்லார்ந்த பூங்குன்றே அங்கே பாடிட்டு பேராயிரம் பரவி வானவரத்தும் பெருமானை பாடிட்டு அங்கே முத்துக்குமார சுவாமி இருக்கார். செல்வ முத்துக்குமார சுவாமி. மதுரையில் மீனாட்சி பார்த்துட்டு தான் சொக்கநாதர் போவாங்க. சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்துட்டு தான் சிவகாமியை பார்ப்பாங்க. இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சாமி பார்த்துட்டு அங்கே தான் அவருக்கு தான் முதல் மரியாதை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று. அங்கே செல்வ முத்துக்குமரன் இருக்கார். முத்துக்குமாரனடி அம்மான்னு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? அதெல்லாம் எங்கள் குருநாதர் ஒவ்வொரு கார்த்திகைகளுக்கும் அங்கே பாடின பாடல்கள் தான், நாமாவளி பாடல்கள். அங்கே அந்த பாடல்கள் ஏதாவது ஒரு பாடல் நம்ம பாடி அங்கே வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து புறப்பட்டு திருவாவடுதுறை அங்கே போய் நம்ம முடிக்கலாம். நேரம் இருந்தால் அர்த்தஜாம பூஜைக்குள்ளே திருவிடை முருகர் பூஜை போகிறோம். இல்லைன்னா திருவாவடுதுறையிலேருந்து கிளம்புறேன். இதுதான் நம்முடைய இன்றைய தலப்பயண திட்டம். இதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறீங்க. பெருமான் வந்து இந்த முற்பகலை வந்து ரொம்ப கருணையாளனாக நமக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்கார். அவருக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி,